ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். விசேஷித்த விதமாக தீர்க்க தரிசனமாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனம், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்ப வருவான். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுவடை செய்வார்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் கண்ணீரோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், கெம்பீரமாய் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, உங்கள் கண்கள்ல இருந்து வடிந்த கண்ணீர் எத்தனை சொட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை என் துருத்தியில் அல்லவோ பிடித்து வைத்திருக்கிறேன். அவருக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அருகில் இயேசு நிற்கிறார். ஏனென்றால் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் பேராலே, இயேசுங்கிற நாமத்தின் பேராலே கூடிட்டாலே அந்த இடத்துல இயேசு வந்துறார். இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்க வடித்த இந்த நிமிஷம் வரைக்கும் வடித்த அத்தனை சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்க படுத்து காலையில் எழும்பும் போது அதற்குரிய பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு சூரியன் மறைந்து விட்டது, ஆனால் அடுத்து சூரியன் உதயமாகும் போது, வெளிச்சம் இந்த பூமியிலே படும்போது, நீங்க வடித்த அத்தனை சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதிலை தருவார். வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அன்னாள் ஆலயத்திலே மனம் கசந்து அழுதாள். அன்னாளோட கண்ணீருக்கு, அன்னாளோட அழுகைக்கு காரணம் என்ன என்றால், அவளுக்கு ஒரு குறைவு. அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு குழந்தை இல்லை என்கிற அந்த கண்ணீர், அவளுக்கு தனக்கு ஒரு சந்ததி இல்லையே என்கிற ஒரு கண்ணீர், இதன் நிமித்தமாய் அவள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். வேத வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தில் அழுத அன்னாளோட கண்ணீருக்கு ஏசப்பா பதில் தந்தாங்க. ஏசப்பாவோட சமூகத்திலிருந்து வார்த்தை வந்தது. அடுத்த உற்பத்தி காலகட்டத்திலே நீ ஒரு குழந்தையை பெறுவாய். அடுத்த உற்பத்தி காலகட்டத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியானாள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? 1 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. உங்க கண்ணீர் பல வருஷ கண்ணீர், பல மாத கண்ணீர், பல வார கண்ணீர். ஆனால் நானும் மறுபடியும் இன்னும் மாத கணக்கில் காத்திருக்கணுமா, இன்னும் வருஷ கணக்கில் காத்திருக்கணுமா, இல்லை இன்னும் பல வருஷங்கள் காத்திருக்கணுமா? நீங்க ஒருவேளை உங்களுடைய சிந்தையில நீங்க யோசிக்கலாம், உங்க இருதயத்தில் யோசிக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னாள் கண்ணீர் வடித்தால் ஆலயத்திலே, சில நாள் சென்ற பின்பு அன்னாளோட கண்ணீருக்கு பதில் வந்தது. இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனேயே உங்க கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு ஒருவேளை கடன் என்கிற அந்த காரியம் காரணமாக இருக்கலாம். ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு காரியமாக இருக்கலாம். இல்ல ஒரு கை செயல்படல, ஒரு கால் செயல்படல, ஐயோ நான் நல்லா நடந்தேனே, நல்ல ஆலயத்துக்கு போனேனே, என்னால் ஆலயத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கண்ணீரோடு நீங்க படுக்கையில் இருக்கலாம். இன்னைக்கு உங்களோடு உங்கள் அருகில் வந்திருக்கிற இயேசு சொல்லுகிறார், உங்க கண்ணீருக்கு பதிலை இந்த நாளிலே கொடுக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு பதிலை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார்.
மூன்று காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்க கண்ணீருக்கு முடிவு உண்டு, உங்க கண்ணீருக்கு மகிழ்ச்சி உண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கண்ணீர் என்ன கண்ணீராக இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிள்ளை இல்லையே, தனக்கு ஒரு சந்ததி இல்லையே, ஐயோ நான் வெறுமையா இருந்து விடுவேனோ, என் வாழ்க்கை இதிலேயே முடிஞ்சிருமோ, என் எதிர்காலம் இப்படியே போயிருமோன்னு கவலைப்பட்ட கண்ணீர் வடித்த அன்னாளோட வாழ்க்கையில அன்னாளோட கண்ணீருக்கு பலனை தந்த ஆண்டவர், அன்னாளோட கண்ணீருக்கு முடிவை தந்த ஆண்டவர், அன்னாளோட கண்ணீருக்கு மகிழ்ச்சியை தந்த ஆண்டவர், இந்த ராத்திரி வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு பலனை அவர் கொடுக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது, ஆனால் ஆரோக்கியமான குழந்தை பிறந்தது. 23வது நாளிலே பிறக்கும் போது எடை 3 கிலோ 600 கிராம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் 30 கிராம் இன்க்ரீஸ் ஆகணும். எடை குறைஞ்சா ஒரு அரை கிலோ 3/4 கிலோ குறையும். ஆனால் 23 நாட்கள் கழித்து என்னுடைய பிள்ளையினுடைய எடை 1.5 கிலோவா மாறிவிட்டது. என் பிள்ளையினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது கைகளெல்லாம் சுருங்கி போய்விட்டது, உடம்பெல்லாம் சுருங்கி போயிடுச்சு, காலெல்லாம் சுருங்கி போயிடுச்சு, எல்லா தோள்களும் சுருங்கி போயிடுச்சு. வயதானவர்களுடைய தோற்றம் போல என் பிள்ளையினுடைய சரீரம் மாறினது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த போது பால் சரியாக குடிக்காததுனால குழந்தை இப்படி வத்தி போயிடுச்சு. இப்போ முதுகில் ஒரு ஊசி, முதுகு தண்டுவடத்தில் ஒரு ஊசி போட்டு நீர் எடுக்கணும். நீர் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அதில் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை தான், ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான் அப்படின்னு சொன்னபோது என் மனைவி ஒரு பக்கம் அழுதாள். என் மனைவியினுடைய தாயார், தகப்பனார் எல்லாரும் அழுதாங்க, நான் அழுதேன், என் குடும்பத்தார் அழுதாங்க. இந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் செய்யப்பட்டாச்சு. நாளைக்கு முதுகு தண்டு வடத்தில் முதுகில் அந்த எலும்பில் ஊசியை போட்டு நீர் எடுக்க வேண்டிய நிலைமையில் ஆவியானவர் ஆலோசனை கொடுத்தார். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணலைன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே என் மனைவியினுடைய தாயார் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை, அவங்க நைட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நான் அதிகாலை 5 மணிக்கு நான் என்னுடைய குழந்தைய பார்க்குறேன். என் இருதயமே நொறுங்கி போயிடுச்சு. என் பிள்ளையை தூக்கின உடனே என் இருதயமே சுக்கு நூறாய் நொறுங்கி போயிடுச்சு. நான் நேரம் அழுகையை அடக்கி கொண்டு எல்லாரும் அழுவாங்கன்னு சொல்லி பாத்ரூமில் போய் அழுதேன். பாத்ரூமில் போய் முட்டியங்கால் போட்டு அழுதேன், கண்ணீர் வடித்தேன், கதறினேன். ஆண்டவர், நீ போய் உன் குழந்தையை தூக்கு என்று சொன்னார். நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபி என்று சொன்னார். ஒரு 5:45 மணி என் குழந்தையை தூக்கினேன். பரிதாபமான நிலைமை, சுருங்கி போன கைகள், சுருங்கி போன கால்கள், உடம்பெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. இந்த நிமிஷத்தில் கைகளில் ஏந்தின போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். என் தரிசனத்தை காட்டின போது ஒரு கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. கருமேகங்கள் வீடெல்லாம் இருட்டா இருந்தது. ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க அப்படியே அந்த கருமேகங்கள் அந்த வீட்டை விட்டு அப்படியே கலைந்து போன. அப்படியே ஜெபிக்க வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வர ஆரம்பித்தது. ஒரு மணி நேரம் என் பிள்ளையை கண்ணீரோடு அப்படியே தூக்கி வைத்து ஜெபிக்க அப்படியே அந்த இருள் மறைந்தது, அந்த மேகங்கள் எல்லாம் கலைந்தது. 1 மணி நேரம் ஜெபித்து முடித்து கண்ணீர் வடித்து கட்டிலில் போட்ட போது 3 நாட்களாக யூரின் போகாத என் பிள்ளை முதல் முறையாக யூரின் போனான்.
பால் குடிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய அப்படியே அந்த தோற்றங்கள் எல்லாம் சில மணி துளிகள்லையே அப்படியே நார்மல் தோலா மாறினது. அன்னைக்கு நல்ல பால் குடிக்க ஆரம்பித்தாள். யூரின் போக ஆரம்பிச்சா. இயற்கையான தோற்றம் வர ஆரம்பித்தது. ஒரே நாளில் அதிக எடையை தந்து ஆண்டவர் என் பிள்ளைக்கு சுகத்தை தந்தார், என் கண்ணீருக்கு பதிலை தந்தார், என் மனைவியினுடைய கண்ணீருக்கு பதிலை தந்தார், எங்களை சந்தோஷப்படுத்தினார், எங்கள் கண்ணீருக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தார், எங்கள் கண்ணீருக்கு பலனை தந்தார், எங்கள் கண்ணீருக்கு முடிவை தந்தார். இந்த ராத்திரி வேளையிலே பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல வியாபார நஷ்டம் கவலைப்படுறீங்களா? உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தமா கவலைப்படுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவை, இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு ஒரு பலனை, இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பது நிச்சயம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரீகாதாரா ஷகாதாரா நாதாரா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. God's power right now. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உங்க பெருவிரல் பகுதியிலே, ரைட் சைடு பெருவிரல் பகுதியிலே வலியோடு இருக்கிற என் அன்பு சகோதரி, ஒரு பாத்திரத்தை கூட உங்க கையால தூக்க முடியல. இப்பொழுதே கர்த்தர் உங்க பெருவிரல் பகுதியிலே அந்த மணிக்கட்டில் இருக்கிற அந்த வலியை இந்த ராத்திரி வேளையிலே இப்பொழுதே சுகமாக்குகிறார். ஒரு தழும்புள்ள கரம் தொடுகிறது, ஒரு ஆணி பாய்ந்த கரம் தொடுகிறது, ரத்தம் தோய்ந்த கரம் தொடுகிறது. ரைட் சைடு கண்ணில் இருக்கிற அந்த எரிச்சலை ஆண்டவர் இப்பொழுதே மாற்றுகிறார். ரைட் சைடு கண்ணில் இருக்கிற, வலதுபுற கண்ணில் இருக்கிற அந்த எரிச்சல் மறைகிறது. இப்பொழுதே ஏசப்பாவோட கரம் தொடுகிறது. நன்றி 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 அப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. 11 வருஷமாய் இன்னொரு தம்பதியினர் 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லையே. இப்பொழுதே அந்த குழந்தையை, நல்ல ஆரோக்கியமான குழந்தையை, அழகான குழந்தையை கர்த்தர் வைக்கிறார். ஹalleluya. பிசாசு உங்களுடைய கர்ப்பத்தை அடைத்தான். ஆனால் கர்த்தரே இப்பொழுது 11 வருஷமாய் குழந்தை இல்லையே, இன்னொரு நபர் 13 வருஷமா குழந்தை இல்லையே, இப்பொழுதே அவர் உங்க கர்ப்ப பையிலே அழகான ஆண் குழந்தையை, ஆரோக்கியமான ஆண் குழந்தையை இப்பொழுதே வைக்கிறார். நன்றி 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 நன்றி. தகப்பனை இழந்து ஹalleluya, தகப்பனுடைய பாசத்துக்காக அங்கலாய்க்கிற என் அன்பு சகோதரன் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ, தகப்பனுடைய அன்பு உங்க மேல இறங்குகிறது. அவரே ஆறுதல் படுத்தும்படியாய் இயேசு உங்கள் அருகில் வருகிறார், உங்க வீட்டுக்குள்ள வருகிறார், உங்க வியாபார ஸ்தலத்துக்குள்ள வருகிறார். உங்களால சரியா வேலை பார்க்க முடியல, இப்பொழுதே அவரே ஆற்றுகிறவர், அவரே தேற்றுகிறவர், அவரே சமாதானத்தை கொடுக்கிறவர் இப்பொழுது அருகில் வந்து உங்களை ஆற்றுகிறார். ஹalleluya. நன்றி அப்பா. ஒவ்வொரு வரையும் தொட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே நீங்க இறங்கி வந்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.